மாமா நிறுத்து. அவங்கள்ட்ட கேட்கலாம். கேட்கலாம் மாப்பிள்ள. ஓ அண்ணா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எங்கேயோ பார்த்துருக்கீங்க? இவங்களையா? இல்லைப்பா, பார்த்தது இல்லைப்பா. இல்லை, இந்த பார்க்கல. பக்கம் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை, இந்த பக்கம் பார்த்த மாதிரி தெரியலப்பா. இல்லையா? சரி, ஓகே. என்னாச்சு மாப்பிள்ள? பார்க்கலையா? மா சொல்லுங்கம்மா. சஞ்சீவ், அபிய பாத்துட்டியாப்பா? இல்லைம்மா, தேடிட்டு தான் இருக்கோம். சஞ்சீவ், அபி தன்னோட வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ. அபி வாழ்க்கையில நடந்த ஒரே நல்ல விஷயம் நீ அவளுக்கு கிடைச்சது மட்டும்தான். நீயும் அவளை ஏமாத்தினத அவளால தாங்கிக்க முடியல. எனக்கு அபி நம்ம கிட்ட சொல்லாம போனதுல இருந்தே என் மனசு ஏதோ தப்பா நினைச்சு அடிச்சுக்குது. அபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுரா. அபிய எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. மா நீங்க பயப்படாதீங்கம்மா, எதுவும் தப்பா நடந்துடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எப்படியாவது அபியை கண்டுபிடிச்சு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு வரமா. சரிப்பா. அம்மா, அபி அவங்க அப்பா வீட்டில் இருக்காருன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? சரி மாப்பிள்ள, உட்காரு. போங்க, லெஃப்ட்ல போங்க. சரி. யாரு? சஞ்சீவா? வாப்பா. இப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேங்க. அபி இப்படிப்பா இருக்கா? அபி இங்க வரலையா? இல்லையே, எங்க வரலையே. வேற எங்கேயாச்சும் தேடி பாருப்பா. மாமா, மாமா நில்லு மாமா. அபி, 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 அபி. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு, அதான். சாரி. சரி, பரவாயில்ல. சாரி. என்ன மாப்பிள்ள நீ ரோட்ல போற கர்ப்பிணி பொண்ணை பார்த்து தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி ஓடுற? கீழே விழுந்து அடிக்கடி பட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது? சரி, ஏறு, உட்காரு. நேரா போங்க மாமா. கடவுளே, நான் அபிக்கும் முத்தாழக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த துரோகமும் பண்ணல. என் சூழ்நிலை என்ன அப்படி பண்ண வச்சிருச்சு. நான் பண்ணது தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். அதுக்கான தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அபியை மட்டும் என் கண்ணில் காட்டிரு. ஏன்னா அபி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு கருணை காட்டு தாயே. அபியை என் கண்ணில் காட்டிரு சாமி. நீ கண்டிப்பா காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் எங்கெல்லாம் தேடுறதுன்னே தெரியல மாமா. மாமா,
அங்க பாருங்க மாமா. கடவுளே, இது கண்டிப்பா அபியா தான் இருக்கணும். இது அபியா தான் இருக்கணும், அபியா தான் இருக்கணும், அபியா தான் இருக்கணும், அபியா தான் இருக்கணும். கடவுளே, வாங்க மாமா. தங்கச்சி, ஏய், அபி, தங்கச்சி, 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 நில்லுமா, நில்லு தங்கச்சி. ஏன் தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு சொல்லாம கொள்ளாம இப்படி வந்த? என்ன தங்கச்சி, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை காணாம நீ வந்ததுல இருந்து எல்லாரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? என்ன தங்கச்சி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அபி, நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் எங்களை விட்டு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அபி, உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தினால நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் வயித்துல மட்டும் இப்ப குழந்தை இல்லைன்னா, நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டின விஷயம் எனக்கு தெரிஞ்சப்பவே நான் என் உயிரை விட்டிருப்பேன். அபி, நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாது அபி. வா அபி, நம்ம வீட்டுக்கு போலாம். தங்கச்சி, அக்கா உன்னை காணோன்னு தெரிஞ்சதுல இருந்து எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? அக்காவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அது உனக்கே தெரியும். நீ மட்டும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அக்காவால தாங்கிக்க முடியாது. அக்கா உன்னை நினைச்சு நினைச்சு சோறு தண்ணி சாப்பிடாம நொந்தே போயிரும். அக்கா உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு தங்கச்சி. நீ எங்களுக்காக வரலனாலும் அக்காக்காகவாவது நீ மனசை மாத்திக்கிட்டு வா தங்கச்சி. அபி, வா அபி, வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள, தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்குச்சுன்னு நினைக்கிறோம் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, தங்கச்சியை கூட்டிட்டு போலாம், வா. தங்கச்சி, இங்க பாரு மாப்பிள்ள, தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். கொஞ்சம் பொறுமையா இரு. தங்கச்சிக்கு உன் மேல இருக்கிற கோபம் உடனே எல்லாம் குறையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். நான் தங்கச்சி வர விஷயத்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படியே வீட்டுக்கு போறதுக்கும் டாக்ஸியை புக் பண்ணிடுறேன். நீ போய் சமாதானப்படுத்து மாப்பிள்ள. போ போ மாப்பிள்ள, அக்காவுக்கு சொல்லிட்டு வரேன்.
சொல்லு காளி. அக்கா அபி கிடைச்சிருச்சுக்கா. உடனே அபிய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிக்கா, நாங்க கூட்டிட்டு வரோம். அபிதான் எனக்கு யாரும் வேண்டான்னு வீட்டை விட்டு போயிட்டால. சனியன் தொலைஞ்சதுன்னு விடாம எதையோ பறி கொடுத்த மாதிரி இதுங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குங்க பாரு. டேய் சந்தோஷ், சஞ்சீவ் அபிய கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்க. வா. என்ன ஸ்ரீஜா, சீதா எப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை அபி திரும்பி வந்துட்டாளோ? மா வா. வாமா தங்கச்சி, உள்ள போமா. அபி, 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 அபி. ஸ்ரீஜா, சனிய நம்மள விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சா திரும்பி வந்துருச்சே. எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? உன்னை காணாம நாங்கள எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அத்தை, நீ எதுவும் பேச வேணாமே. இனி நடந்ததை பத்தி பேச வேணாம். அதனால எல்லாருக்குமே கஷ்டம்தான் மிஞ்சும். உள்ள வா. மா, அபிய உள்ள ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. ம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிப்பா. ம். வா அபி. உட்கார் அபி. அபி, ஏதாவது சாப்பிடுறியாமா? ஒன்னும் வேண்டாம் அத்தை. சாப்பாடு எடுத்துட்டு வா. சஞ்சீவ், நீ வெளியில இரு, நான் பேசுறேன். அக்கா, இந்தாங்க. நீ போ. அபி, சாப்பிடு அபி. வேண்டாம் அத்தை, எனக்கு சுத்தமா பசி இல்ல. அபி, நீ என் மருமக இல்ல, என் மக. ஒரு அம்மாவுக்கு தெரியும் தான் குழந்தைக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு. அபி, நீ கர்ப்பிணி பொண்ணு. உனக்காக சாப்பிடாட்டியும் உன் குழந்தைக்காக நீ சாப்பிட்டுதாமா ஆகணும். ஒரு வாய் சாப்பிடுமா. இந்தா. அபி,
எனக்காக சாப்பிடுமா. ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடு. ம், சாப்பிடு. மாமா, ரங்கராஜ் அப்பா தான் கூப்பிடுறாரு. பேசு மாப்ள. அப்பா சொல்லுங்கப்பா. தம்பி, இப்ப எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? நேர்ல வாங்க சொல்றேன். சரி வரேன். என்னவா மாப்ள? தெரியலையே, ரங்கராஜ் அப்பா என்ன உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. முத்தழகு வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்றா போல இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாப்ள, சரிங்களா? பார்த்து போயிட்டு வா. பார்த்துக்கோங்க. ஆ. மா, என்னம்மா அது எல்லாம் பேக் பண்ணிருக்கு? மா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்லுங்க, என்னாச்சு? இல்லப்பா, அது வந்து அத்தை, அத நான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கூட ரெண்டாந்தரமா வாழ எனக்கு விருப்பம் இல்ல. அதான் எங்க ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை வெட்டி விட்டுருங்க. முத்தழகு, இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பேச சொல்றீங்க? நீங்க பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க கூட ரெண்டாந்தரமா வாழ சொல்றீங்களா? என்னால முடியாது. மானம் கெட்டு உங்க கூட இருக்கிறத விட மரியாதை கெட்டு எங்க அப்பா அம்மா கூடவே நான் கடைசி வரைக்கும் இருந்துடலாம். என்ன வெட்டி விட்டுருங்க. நான் வாழா வெட்டியா என் அப்பா அம்மா வீட்டுக்கே போறேன். ஒருவேளை அவங்க என்ன சேர்த்துக்கலனா நான் செத்து போறேன். முத்தழகு, என் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடுச்சு. இனி என் வாழ்க்கையில விடியலே இல்ல. ஏய் முத்தழகு, அழாத. நானே வேணுனேமா உங்க கழுத்துல தாலி கட்டினேன். தெரியாம தானே நடந்துச்சு. தெரியாம நடந்த தப்புக்கு என்ன மன்னிக்க கூடாதா? என்ன தெரியாம தாலி கட்டிட்டீங்க? என் கழுத்துல தாலி கட்டி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றீங்க? சரி, நீங்க சொன்ன மாதிரி இது தெரியாம நடந்ததாவே இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இது கூட உங்களால பதில் சொல்ல முடியல. உங்க கூட நான் எப்படி வாழ்றது? சரி, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? நான் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறதா இருந்தா நான் உங்க கூட இருப்பேன். இல்ல நான் ஒரேடியா போயிடுறேன். நான் உங்க கூட வாழணும்னா நீங்க அபிய விட்டு வரணும்.